ஹாய் RJ ஷா குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐக்யூ நுண்ணறிவு எண். உங்களுக்கு ஐக்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா க்ரியேட்டிவிட்டியிலேருந்து, ஐடியாவிலேருந்து, ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டியிலேருந்து இது எல்லாமே அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஐக்யூவை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 8 வயசு பையங்க பெங்களூரில் இருக்காப்புல, அவருடைய ஐக்யூ வந்து 180. அவருக்கு வந்து கோடிங்லாம் வேறு லெவலில் வருது, வெப்சைட் பண்ணுறாப்புல, ஆப் டிசைனிங்லாம் பண்ணுறாப்புல. எப்படி 8 வயசில் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவார்டெல்லாம் கொடுத்து சொல்லும்போது எனக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து புக்ஸ் படிக்க ரொம்ப பிடிச்சது, புக்ஸு நிறையா தேடினதுனால தான் என்னுடைய ஐக்யூ டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாப்புல. டெட்டிகாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 வயசு பையன் இங்கிலாந்தில், அந்த பையனுடைய ஐக்யூ வந்து 139. அந்த பையனுக்கு எப்படி இவ்வளோ டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பையனை 26 மாதத்துலேருந்து அவங்க வீட்டில் கொரோனா டைம் அப்படின்றதுனால நிறைய லாங்குவேஜஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில். அதனால அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கு 6 வயதுக்குள்ளே 100க்கு மேற்பட்ட லாங்குவேஜ்களை கூட கற்றுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு மிராக்கிளை க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த பையன் 7 லாங்குவேஜும் என்னமோ வந்து கலக்கியிருக்கான் அந்த பையன். ஸோ இப்படி இந்த பையனுடைய ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்கும். அப்போ ஐக்யூ லெவல்ன்றது சின்ன வயசுலேருந்து வரணும் தம்பி, நமக்குலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் மட்டும் கிடையாது, நம்மளாலும் டெவலப் பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும். எலான் மஸ்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா 155 இன்றைக்கி அவருக்கு ஐக்யூ. ஐன்ஸ்டைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 160. அவருடைய சைல்ட்ஹுட்டில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்கள ஸ்லோ லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. அப்போ நீங்களும் சிவபிரசன்னா பையன் 8 வயசு பையன், அந்த பையனுக்கு ஐன்ஸ்டைன் எலான் மஸ்கை விட ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்குது. நம்ம பெங்களூர் பையன். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களை, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஒருவேளை உங்களுக்கு 30 வயசுக்கு மேலே இருந்தாலும் உங்களுடைய ஐக்யூவை டெவலப் பண்ண முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் வந்து கோடிங்கில், சாஃப்ட்வேரில், ஐடி ஃபீல்டில் கலக்கலாக இருக்கணும், நிறையா சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா, எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி, பைத்தான், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஜாவா, டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் படித்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ண முடியும். இதற்கு யார் உங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ராஜலக்ஷ்மி எட்வர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. 400க்கு மேற்பட்ட கம்பெனியோட டைப் வச்சுருக்காங்க. தமிழ்லையும் சொல்லித்தராங்க, இங்கிலீஷ்லையும் சொல்லித்தராங்க. உங்களுக்கு ஃபீஸ் வந்து மொத்தமாக கட்ட முடியலன்னா இஎம்ஐ முறைகளிலும் ஃபீஸ் கட்ட முடியும். படித்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு 100% ஜாப் சப்போர்ட்டும் தர்றாங்க. நீங்களும் இந்த கோர்ஸ் எல்லாம் ராஜலக்ஷ்மி எட்வர்ஸில் படித்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இவங்க 20 வருடத்துக்கு மேலாக எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் தான் ராஜலக்ஷ்மி எட்வர்ஸை நடத்துகிறாங்க. அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் பின் டு டாப்ல வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். டூ சம்திங் நியூ அண்ட் கிரியேட்டிவ். அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் இந்த பிரெயின் ஸ்டடி வந்து நிறைய வந்து பண்ணியிருக்கிறாங்க. பிரெயின் ஸ்டடி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, பிரெயினுக்கும் ஐக்யூ லெவலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிசர்ச் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, டெட்ரிஸ் அப்படின்ற ஒரு கேமு. இந்த கேமை லைஃப்பில் ஆடாத ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, எல் வடிவத்தில் அப்படி வந்து உழுகும் கேம் வந்து ஆடும்போது, அப்புறம் சதுரமாக வரும். ஸோ இந்த கேமை லைஃப்பில் ஆடாத ஒருத்தவங்களை கூப்பிட்டு சில நாட்கள் அவங்கள தொடர்ச்சியாக அந்த கேம் ஆட வச்சு அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது அவங்களுடைய பிரெயின் எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சில நாட்கள், சில மாதங்கள் இதை பண்ணும்போது அவங்களுடைய பிரெயின் வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகுது, அவங்களுடைய பிரெயினில் வந்து குளுக்கோஸினுடைய அளவு வந்து அதிகமாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த ரிசர்ச்சை கன்டினியூ பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி பவர் வந்து பிரெயினில் இன்க்ரீஸ் ஆச்சோ அது அப்படியே கம்மியாகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த டெட்ரிஸ் அப்படின்ற கேமை அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. விளையாட ஆரம்பிக்க பிகினிங்கில் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது, எப்படி கண்டுபிடிச்சி எப்படி விளையாடுறதுன்னு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை, அந்த ட்ரிக்கை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுவே கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. அதனால மூளையினுடைய பவர் வந்து கம்மியாகுது. ஸோ ராபர்ட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, புதுமையாக க்ரியேட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை, இது வரைக்கும் நீங்கள் பண்ணாத விஷயங்களை பண்ணுங்கள், உங்களுடைய மூளை வந்து பயங்கர ஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இது வரைக்கும் லைஃப்பில் வேறு யாருக்கும் மருதாணி போட்டதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மருதாணி டிசைன் பண்ணுவாங்கல்ல, நீங்கள் பெரிய மருதாணி டிசைனிங் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணுன்ற அவசியமே இல்லை, சும்மா நீங்கள் போட்டு பாருங்கள். சமையல்ன்றது கூட ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். நீங்கள் வந்து திடீர்னு ஒரு நாள் நீங்கள் கிச்சன் பக்கமே போனதில்லை, நான் பண்ணுறடா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்கள் பிரெயினுக்கு வந்து புதுவான குளுக்கோசஸ் எல்லாம் உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து பண்ணதே இல்லை, நீங்கள் பெரிய ஃபோட்டோகிராஃபராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, லைட் ஹீட்லாம் செட் பண்ணி சும்மா எடுத்து பாருங்கள். ஸோ புதுமையான க்ரியேட்டிவான விஷயங்களை, இது வரைக்கும் பண்ணாத விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய பிரெயின் வந்து பெட்டராகும். அது உங்களுடைய ஐக்யூவை டெவலப் பண்ண உதவும். ப்ரீத்திங் டெக்னிக் 4-7-8 டாக்டர் ஆண்ட்ரூ வேல் அப்படின்றவர் 2015 இதை நிரூபிக்கவே செஞ்சுட்டார். இந்த ப்ரீத்திங், இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுடைய பிரெயின் வந்து எப்படி ஆக்டிவ் ஆகும்னு சொல்லிட்டு, இது வந்து நம்ம பிராணாயாமாவிலேருந்து காப்பி அடித்த ஒரு விஷயம் தான். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆண்ட்ரூ வந்து நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு ப்ரீத்தின் 4 எண்ணுங்க, அப்போ வந்து ப்ரீத்தின் பண்ணுங்கள். 7 நம்பர் என்ற வரைக்கும் அதை உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த காற்றை அடக்கி வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் 8 நம்பர் ஸ்லோவாக எண்ணி அந்த ப்ரீத் அவுட்டை வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள். இப்படி வந்து அரை மணி நேரம் ஒரு குரூப்பை வந்து அவர் பண்ண வச்சுருக்காப்புல. அந்த குரூப் வந்து தோனியோட குரூப்னு வச்சுக்கோங்க. இன்னொரு குரூப் வந்து அரை மணி நேரம் ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாப்புல. அது வந்து கோலியோட குரூப்னு வச்சுக்கோங்க. 2 குரூப்பும் இந்த ப்ராக்டிஸை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த 2 பேரையும் பசில்ஸ் சால்வ் பண்ணுறதுக்காக அழைச்சிட்டு போகிறார். இந்த பசில்ஸ் சால்வ் பண்ணும்போது என்ன ஆகுது, இல்லை சுடுக்கோ கேம் மாதிரி ஒரு கேம் ஆட வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேம் ஆட வைக்கும் போது அந்த ப்ரீத்திங் டெக்னிக் பண்ண அந்த தோனியோட டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அதிகமாக ஆக்டிவாக இருக்காங்க. சரி, ஓகே. இந்த ப்ரீத்திங் டெக்னிக் பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ளே மறுபடியும் அந்த கேமை வந்து வைக்கும் போது அப்பையும் அந்த தோனி டீம் தான் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த 4-7-8 ப்ரீத்திங் டெக்னிக் அப்படின்றது உங்களுக்கு டஃப்பாக இருக்கக்கூடிய விஷயத்தை கூட ஈஸியாக பண்ண வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதுவும் உங்களுடைய ஐக்யூ லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ரிவர்ஸ் டெக்னாலஜி, அது வார்னர் இருக்கார், கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு, லெஃப்ட் ஹேண்டில் தான் ஆடுவார். நீங்கள் மிரர் இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்டில் ஆடுவார். ஸோ ரைட் ஹேண்டில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து இருக்கும். அதாவது மூளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூளையை ரெகுலராக பண்ணக்கூடிய வேலையை ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் தடுமாற்றத்தை க்ரியேட் பண்ணும்போது மூளை பயங்கரமாக உங்களுக்குள்ள வந்து வேலை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நீங்கள் சைக்கிள் வந்து ஸ்பீடாக ஓட்டுவீங்க. அது வந்து ரெகுலராக உங்கள் மூளைக்கு வந்து ஏற்கனவே சொன்னது, எப்பா எனக்கு தெரியும்ப்பா, கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கேன், நான் போயிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதே நேரத்தில் அந்த சைக்கிளை ரொம்ப ஸ்லோவாக, வெரி ஸ்லோ சைக்கிள் ரைடிங் காம்படிஷன்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்லோவாக பண்ணும்போது மூளை வந்து இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு பயங்கரமாக வந்து வேலை பார்க்குமா. அந்த இடத்துல நார்மலாக நடப்போம்ல, ஃபார்வேர்டில் நடக்கிறத விட பேக்வேர்டில் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய மூளை வந்து வேறு லெவலில் வேலை பார்க்கும்னு சொல்கிறாங்க. இப்படி பேக்வேர்டில் நிறைய ரிவர்ஸில் நீங்கள் வந்து பண்ணலாம். படியேறதுலேருந்து ஆரம்பித்து புக்கையே நீங்கள் தலைகீழ வச்சு படிச்சிங்க அப்படின்னா வேறு ஒரு மைண்டு ஃபீல் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வார்த்தையை ரிவர்ஸில் வந்து படிப்போம். ரிவர்ஸில் படிக்கும்போது மைண்டு வேலை பார்க்கும், அதுக்கப்புறம் கண்ணு வேலை பார்க்கும். இதையே வந்து ரிவர்ஸில் நீங்கள் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ டெஸ்ட் அப்படின்னுன்ற வார்த்தையை நீங்கள் ரிவர்ஸில் எழுதும்போது TSET அப்படின்னு எழுதும்போது கை, பிரெயின், கண் இது எல்லாமே வேலை பார்க்கும். இப்படி ரிவர்ஸில் ஒரு சில வேலைகளை பண்ணும்போது, ரைட்டில் தான் நீங்கள் ரெகுலராக ஒன்று பண்ணுவீங்கன்னா லெஃப்ட்டில் பண்ணும்போது, இப்படி ரிவர்ஸில் பண்ணும்போது பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவும் உங்களுடைய ஐக்யூ லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மேபி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிரெயின் ஹார்மோனிக் மியூசிக் அப்படின்றது இருக்குது. நீங்கள் யூடியூப்லேருந்து ஆரம்பித்து நிறைய சிடிஸாக கூட விற்கிது. ஸோ அதை போட்டு நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு இருக்கும் போதோ, இல்லை நீங்கள் படிக்கும் போதோ, இல்லை எழுதும் போதோ அந்த மியூசிக்கை வந்து மைல்டாக ஒரு சைடு ஓட விட்டிங்கன்னா உங்களுடைய ஐக்யூ லெவல் அதிகமாகும் அப்படின்றத ஒரு சிலர் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இது வந்து ரைட்டு லெஃப்ட்டு பிரெயின் ரெண்டையும் வந்து ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஆனால் மியூசிக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை லூப்பில் தொடர்ச்சியாக கேட்கும் போது உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல், ஃபோக்கஸ், ரிலாக்ஸ் இதெல்லாம் ஏற்படும். ஸோ இந்த லூப்பில் கேட்குற பாட்டு அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக வந்து இருக்கணும். இப்போ பிடிஎஸ்னுடைய சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா அந்த சாங்கை லூப்பில் போட்டு கேட்டுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா படிக்க முடியும். ஏன்னா இது வந்து ஷேவாக்கு நடந்திருக்கு. ஷேவாக்கு வந்து மேட்ச் வந்து ரிலாக்ஸாக வந்து ஆப்போசிட் டீமை வந்து காட்டிக்கிறதுக்காகவும் விளையாடுறதுக்காக என்ன பண்ணுவாராம், நிறைய ஹிந்தி சாங்ஸ் வந்து பாடுவாராம். ஸோ அந்த ஹிந்தி சாங்ஸ் பாடும்போது அவருக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஃபீல் கிடைக்குது, 4 அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாரு. சச்சின் தொடர்ச்சியாக வந்து கவர் டிரைவில் அவுட் ஆகிட்டே இருந்தார். அப்படி அவுட் ஆகிட்டு இருக்கும்போது சிட்னியில் ஒரு மேட்ச்சில் 241 ரன் அடித்தார். அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாருன்னா, சம்மர் ஆஃப் 69 அப்படின்ற ஒரு சாங்கை, ஆடம்ஸ் அவருடைய சாங்கை நான் லூப்பில் போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த 5 நாளுமே டெஸ்ட் மேட்ச். அப்போ எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ கேட்கும்போது என்னாச்சுன்னா எனக்கு வந்து இந்த கவர் டிரைவ் அடிக்க வேணாம் அப்படின்ற ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் கிடைச்சது, ஃபோக்கஸ் கிடைச்சது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நிறைய நேரங்களில் லதா மங்கேஷ்கருடைய சாங் தான் என்னை பயங்கரமாக ஃபோக்கஸை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை பிரெயின் ஹார்மோனிக் மியூசிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அதை அதிகமாக கேட்டு உங்களுடைய வேலைகளை பண்ணுங்கள். இப்போ லோகேஷ் கனகராஜ் கூட அவர் ஒரு சாங்கை போட்டுட்டு மியூசிக்கை போட்டு விட்டுட்டு தான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன்னு சொல்கிறாரு. ஒருவேளை இந்த பிரெயின் ஹார்மோனிக் உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா அதை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சச்சின் ஷேவாக் அந்த ரூட்டில் வந்து போங்க. டாக்டர் மேண்டல் அப்படின்றவர் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய யூடியூப் வீடியோஸில் வந்து அவர் ரீபியூட் யுவர் பிரெயின் அப்படின்ற எக்ஸசைஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான எக்ஸசைஸாக நிறைய பேருக்கு வந்து கனெக்டான எக்ஸசைஸாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த வலது கட்ட விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வலது கட்ட விரலில் நம்ம இடது விரல்களை வச்சு ப்ரெஸ் பண்ணுறது 20 செகண்டுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகும், ஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்து பண்ணவங்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த ரீபூட் பண்ணுறதுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா காலையில், மத்தியானம், நைட்டு இல்லை நீங்கள் சும்மா இருக்கிற டைமில் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த முத்ராஸ்லாம் நிறையா வந்து இருக்குது. இந்த மாதிரியான முத்ராஸ் வந்து யூஸ் பண்ணும்போது டக்குன்னு ஒரு சிலருக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த முத்ரா கனெக்ட் ஆகுது, ஏகப்பட்ட முத்ராஸ் இருக்குது விரல்களில், அந்த முத்ராஸையும் நீங்கள் வந்து பண்ணலாம். முத்ராஸ்க்கே தனி வீடியோ வேணும்னாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், ஒரு நாள் நம்ம அதை பற்றியும் போடலாம்.
யூஸிங் 5 சென்ஸ் டீப்லி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஐம்புலன்களை வந்து யார் வந்து ஃபென்டாஸ்டிக்காக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உடல் பற்ற பிரச்சனைகள்லேருந்து மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ரிலாக்ஸ் மூடில் இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ்லேருந்து ஆரம்பித்து க்ரியேட்டிவிட்டிலேருந்து அதிகமாகும். உங்களுடைய ஐக்யூ லெவல் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐம்புலன்களை டீப்பாக பயன்படுத்துறதுல நீங்கள் ஒரு பூவை நுகர்றீங்க அப்படின்னா மற்ற எல்லா சென்ஸையும் கட் பண்ணிவிட்டு அந்த பூவை நுகர்றதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ஒரு டிராயிங்கை பார்க்குறீங்க. படத்தை பார்க்குறது வந்து கண்ணை வச்சு பார்க்குறதுன்றது வேறு. ஏன்னா அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். மியூசிக்லேருந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்து இருக்கும். இவங்க கண்ணால் பார்க்குறதுல நீங்கள் கண்ணை பயங்கரமாக யூஸ் பண்ணோன்னா ஒரு டிராயிங் இருக்குது அப்படின்னா அந்த டிராயிங்கை பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மெழுகுவர்த்தியை மட்டும் பொருத்தி வச்சுட்டு அந்த மெழுகுவர்த்தியினுடைய நுனியை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு ஐ அப்படின்ற சென்ஸ் மட்டும் ரொம்ப டீப்பாக வந்து யூஸ் ஆகும். காது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை எப்படி வந்து ரொம்ப டீப்பாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, காலையில் எந்திரிங்க, உங்கள் மொட்டை மாடியில் கூட போய் உட்காந்துக்கோங்க, கண்ணை மூடிட்டு காதை மட்டும் கவனிச்சிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பறவைகள் கத்துற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போக ஆரம்பிச்சிங்கன்னா சின்ன சின்ன விட்டில் பூச்சிகள் வந்து இறக விரிக்கும் பார்த்தீங்களா, அது கூட உங்களுக்கு கேட்கும்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து காதை வந்து உங்களால் டீப் பண்ண முடியும். தொடுதல் அப்படின்ற உணர்வை எப்படி அதிகப்படுத்த முடியும்னா, உங்களுடைய ஒரு நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், அதை தொடும்போது உங்களுடைய குழந்தையினுடைய ஸ்பரிசம் உங்களுக்கு படும்போது அதுவுமே ஒரு தியானம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து டேஸ்ட் அப்படின்றது வந்து எப்படி உங்களால் டீப்பாக போக முடியும் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த காஃபியை குடிக்கும் போது ரசித்து ருசித்து அப்படியே நாக்கிலேருந்து உள்ளே போகிறத அப்படியே கவனிங்க. ஸோ இப்படி கவனிக்கும் போது உங்களுக்கு வந்து வாய் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உங்களால் டீப்பாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐம்புலன்களை தனித்தனியாக டீப்பாக யூஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு நாளில் ஒரு தடவையாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே இந்த 5ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆல்ஃபா தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணும்போது உங்களுக்கு உள் மனசு ஒன்று சொல்லும் பார்த்தீங்களா, அதுவே கேட்க ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த 7 பாயிண்ட்ஸில் முடிஞ்சால் ஒரு 4-5 பாயிண்ட்ஸையாவது ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றத கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க. எந்த பிரெயின் எக்ஸசைஸ் நல்லா இருக்குது, இதை நான் பண்ணுறேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதையும் உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலிமா தெரியப்படுத்துங்க. இந்த பேட்டர்னில் நிறைய வீடியோஸ் பண்ணணுன்னாலும் ஷா இது மாதிரிலாம் பண்ணுஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சஜஷன்ஸும் கொடுங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வாமா.